வீரிய வீரர்களின் சரித்திரம் சொல்வோம். தேசப்பற்ற எல்லார் மனதிலும் எழுப்புவோம். வந்து விட்டார்கள் கிறிஷ் மற்றும் பால்டி பாய். பாரத் ஹை ஹம். அட, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க பல்டி பாய்? உன் மேல எனக்கு எந்த விதமான இதுவும் இல்ல கிரிஷ். உங்க அம்மாவால தான் நான் வருத்தமா இருக்கேன். ஐயோ, மம்மிக்கு என்னாச்சு? அட ஒன்னும் ஆகல. மம்மிக்கான பாராஷூட் ஜம்பிங்கான சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு நல்ல வாய்ப்பு தெரியுமா? ஆனா என் மம்மி அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க. அவங்களும் குதிக்கல, என்னையும் குதிக்கவே விடல. மம்மிங்களே எப்பவும் பயந்தாங்கோலிக தான். கொஞ்சம் ஆபத்துனாலும் பயந்துருவாங்க. ஆபத்தை கையாளுறதுக்கு எந்த அம்மாக்களுக்குமே தெரியாது. தப்பு, ரொம்பவே தப்பு. இதோ நம்ம அம்மா வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாரியர் மம்மியோட கதைய பத்தி சொல்ல போறேன். அவங்க இதயம் மூமை விட ரொம்ப மென்மையானது. ஆனா அவங்களோட தைரியம் பாறையை விட ரொம்ப வலுவானது. அடேங்கப்பா, அப்ப சொல்ல ட்ரிஷ். அப்படியா? அப்ப சரி. சன்ஸ்கிருதி ஸ்டோரி மோட் ஆன். இந்த கதை கிட்டூரோட அச்சமற்ற மகாராணி ராணி சென்னம்மாவோட கதை. கிட்டூர் இன்னைக்கு இருக்கிற கர்நாடக மாநிலத்துல பேல்காவி மாவட்டத்துல இருக்கு. அங்க இருக்கிற ராஜா மலசர்ஜா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பையன் இளவரசர் சிவலிங்காவை ராஜாவா அறிவிச்சாங்க. ராணி சென்னம்மா சிவலிங்காவோட சென்ன அம்மா. அவங்க அவங்களோட பிரஜைகளோட எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு தாய் தன் பிள்ளைகளோட இணைஞ்சிருக்க மாதிரி. எல்லாரோட பிரச்சனைகளை கேட்டு அந்த பிரச்சனைகளை போக்குறது ராணி சென்னம்மா அவங்களோட கடமையா நினைச்சாங்க. பிரச்சனை என்னன்னா ராணிமா, இந்த வருஷம் மழை பெய்யாத காரணத்தினால நம்ம கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பருக்கு அரிசிக்கு கூட திண்டாடுறாங்க. பசி அது எப்படி இருக்குங்கிறத என்னால உணர முடியும். அதனால இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு சமையல் அறைக்கும் இன்னைக்கே ஷாஹித் குடவுன்ல இருந்து அரிசி வந்து சேரும். நான் இருக்கிற வரைக்கும் யாரும் பசி பட்னியோட தூங்க கூடாது. எப்பவும் போல ஒரு நாள் ராணி சென்னம்மாவுக்கு அவரோட மகன் சிவலிங்கா ஆங்கிலேயரோட கூட்டணி வச்சிருக்கிறது தெரிய வந்தது. என்ன, ஆங்கிலேயர்கள் கூட சமரசமா? நீங்க என்ன சொல்றீங்க மகாராஜா? என்ன மன்னிக்கணும் ராணி அம்மா. உங்களை கேட்காம இந்த நடவடிக்கைகளை நான் எடுத்திருக்கவே கூடாதுதான். ஒருவேளை நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா அதுக்கு நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. என்னோட தந்தையோட மரணத்துக்கு பேஷ்வாக்களை பழிவாங்க தான் நான் இந்த விஷயம்லாம் செஞ்சேனே. அந்த பேஷ்வாக்களோட துரோக செயலால என்னோட தந்தை இறந்து போனதை என்னால எப்பவும் மறக்கவே முடியாது. ஆங்கிலேய ஆபீசர் தாமஸ் மன்ரோ பேஷ்வாக்களை நிச்சயமா தாக்க போறாங்க. அதனால இப்ப நான் ஆங்கிலேயர்களோட நட்பு வச்சிருக்கேன். நட்பா? ஆங்கிலேயர்கள் யாருக்கும் நண்பர்களா இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன சமரசம் பேசிட்டு வந்திருக்கீங்க? அதாவது கிட்டூர் ஒவ்வொரு வருஷமும் 1,70,000 ரூபாய் தொகையை ஆங்கிலேய அரசுக்கு கொடுக்கும். அதுக்கு பதிலா ஆங்கிலேய அரசு கித்தூரை பாதுகாக்கும். நிச்சயமா இந்த யோசனைகளை மலப்பாவும் வெங்கட்ராவும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். இந்த யோசனையை சொன்னது இவங்க 2 பேரும் தான் ராணி அம்மா. ஆனா இந்த முடிவு நான் எடுத்ததுதான். ஆங்கிலேயர்களோட இணைந்து பேஷ்வாக்க தோக்கடிச்ச மகாராஜா சிவலிங்க அவர்கள் தன்னோட தந்தையோட மரணத்திற்காக பழி வாங்கினாரு. சில வருஷங்களுக்கு அப்புறம் மகாராஜாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இந்த விஷயம் நீதிமன்ற கலெக்டர் ஜான் டாக்ரேக்கு தெரிய வந்தது. அப்ப டாக்டர் பெல், எனக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, அதாவது நம்ம நண்பர் கிட்டூரோட ராஜா அவர் ரொம்பவே உடம்பு முடியாம இருக்காராம். யூ மஸ்ட் கோ அண்ட் ட்ரீட் ஹிம். கலெக்டர் சார் டாக்டர் சார் அனுப்பி வச்சிட்டாரு. ஆனா அது வரைக்கும் மகாராஜா சிவலிங்கத்தோட வியாதி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ராஜ்மாதா, மகாராஜா இப்ப தன்னோட கடைசி மூச்சை எண்ணிக்கிட்டு இருக்காரு. தெரியும். அதனாலதான் இந்த சட்ட ஆவணங்களை தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மகாராஜா சிவலிங்கா தனக்குன்னு ஒரு வளர்ப்பு மகனை தத்தெடுக்க போறாரு. என்ன? அதாவது வளர்ப்பு மகனை தத்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது மகாராணி? அதான் நீங்க இருக்கீங்களே. நான் இருக்கேன் தான். ஆனா மகாராஜாவுக்கு எந்த ஒரு வாரிசும் இல்ல. அதனால ஆங்கிலேயர்களுக்கு காட்ட நாம வளர்ப்பு மகனை அரியணையில அமர்த்தியே ஆகணும். ராணி சென்னம்மா மகாராஜா சிவலிங்காவோட கையெழுத்த அடாப்ஷன் பேப்பர்ல வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மலப்பா, நீங்களும் வெங்கட்ராவும் சாட்சியா இருந்து கையெழுத்து போடணும். உத்தரவு ராஜமாதா. இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு மலைப்பாரும் வெங்கட்ராவும் கலெக்டரை பார்க்க போனாங்க. மகாராஜா உங்க 2 பேர் முன்னாடி தான் இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாரா?
நோ நோ சார். சார். வாட் அபவுட் யூ டாக்டர் பெல்? நான் இங்கேருந்து போறதுக்கு முன்னாடியே அவர் தன்னோட உயிரை விட்டுட்டாருங்க. அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதாவது இந்த சைன் கிங் சிவலிங்காவோடதுன்னு. ஒருவேளை இந்த சைன் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கப்பட்டதா இருக்கலாம். அப்புறம் இந்த லெட்டர் கிங்கோட டெத்துக்கு அப்புறமா கூட எழுதப்பட்டதா இருக்கலாம். எஸ் சார். நீங்க போய் ராணி சென்னம்மா கிட்ட சொல்லுங்க, நான் இந்த ஃபேக் அடாப்ஷன் பேப்பரை ஒத்துக்கவே இல்லைன்னு. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த கிட்டூருக்கு எந்த ஒரு வாரிசும் கிடையாது. அதனால இந்த கிட்டூர் ராஜ்யத்தை இனிமே நாங்க தான் ஆள போறோம். எஸ் சார். மலைப்பாவும் வெங்கட்ராவும் 2 பேரும் ஆரம்பத்துல இருந்தே கிட்டூருக்கு துரோகிங்க. அப்புறம் ராணி சென்னம்மா என்ன பண்ணாங்க? ராணி மாவும் 2 துரோகிகளும் மலைப்பா அப்புறம் வெங்கட்ராவுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அப்புறம் கவர்னர் லார்ட் எல்ஃபன்ஸ்டிங்க்கு கடிதம் எழுதி கோரிக்கை விட்டாங்க. அதாவது அவங்களோட அடாப்டன் கிராண்ட்சன் கிட்டூரோட வாரிசா ஏத்துக்கணும்னு. ஆனா கவர்னர் ராணியோட ரிக்வெஸ்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? யுத்தம், பயங்கரமான யுத்தம். ஆபீசர் வால்டர், ஆபீசர் ஸ்டீவன்சன், நான் உங்களுக்காக 20,000 சோல்ஜர்ஸ் கொடுத்திருக்கேன். நீங்க யுத்தத்துல ஜெயிக்க இவங்க போதுமானவங்க. ஆனாலும் நானும் பேட்டில் ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். எதுக்குன்னு தெரியுமா? ராணி சென்னம்மா ரத்த கண்ணீர் வடிக்கிறத நான் என்னோட கண்ணால பார்க்கணும். எதிரிங்களோட எண்ணிக்கை நம்மளை விட அதிகமா இருக்கு. அவங்க கிட்ட நம்மளை விட பெருவாரியான ஆயுதங்களும் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற 2 விஷயங்கள் எதிரிங்க கிட்ட கிடையாது. பிடிவாதம் மற்றும் சுயமரியாதை. சேனாதிபதி மலப்பா, கொல்லுவோம் அல்லது மடிந்து போவோம், ஆனா இறக்குற வரைக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்டோம். போராடுவோம், போராடுவோம். கிட்டூரோட ராணி அப்புறம் கிட்டூரோட படைகள் அப்படி யுத்தம் பண்ணாங்க. ஆங்கிலேயர்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தத்துல கலெக்டர் டாக்கி இறந்துட்டாரு. வால்டர் ஏலியட் அப்புறம் ஸ்டீவன்ஸோட ஆங்கிலேய வீரர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. இப்ப ஆங்கிலேயர்கள் கிட்டூரை கைப்பற்றும் கட்டுப்பாட்டை கமிஷனர் சாப்ளின் கிட்ட ஒப்படைச்சாங்க. சார், சோலாப்பூர் மற்றும் மைசூரோட ஆர்மிகள் வந்துட்டாங்க. ஆனா நம்ம கிட்டூரை தோக்கடிக்க வெறும் சோலாப்பூரும் இல்ல மைசூரோட ஆர்மியும் போதுமானவங்க தான். இந்த ஓவர் கான்பிடன்ஸ்னால தான் கலெக்டர் டாக்கரே கொல்லப்பட்டாரு. அப்புறம் ஆபீசர் வால்டர் ஸ்டீவன்ஸ்டைன் ராணி சென்னம்மாவால சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சிருச்சு சார். முதல்ல நாம போய் கிட்டூரை தாக்குவோம், ராணியை தோக்கடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆபீசர்ஸ் எல்லாரையும் நம்ம விடுவிப்போம். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும் சார்? I have a plan. சதியையும் அமைதியின்மையையும் மனசுல மறைச்சுக்கிட்டு துஷ்டனான சாப்ளின் ராணி சென்னம்மா கிட்ட சமாதான கடிதத்தை அனுப்புனா. ராணி சென்னம்மா, கமிஷனர் சாப்ளின் அப்புறம் அவங்களோட 2 ஆபீசர்ஸ் வீரர்களை விடுவிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு பதிலாக நம்ம ராஜ்யத்தை தாக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு அவர் இப்படி சொல்றதுல நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை எனக்கும் இல்ல. அப்புறம் அவங்க கண்டிப்பா நம்மள தாக்குவாங்க. ஆனா நாம கோழைங்க இல்ல. அவங்களுடைய வீரர்களை நாம பணைய கைதியா வச்சிட்டு இருக்கிறத விட யுத்தம் செய்வோம். அவங்களுடைய 2 ஆபீசர்ஸ்களையும் வீரர்களையும் விடுதலை செய்யுங்க. Now you both are back. இப்போ நம்ம கிட்டூரை தாக்கிறதுக்கு தயாரா இருப்போம். என்னோட விருப்பம் என்னன்னா, ராணி சென்னம்மா அவங்களோட தோல்வியை ஒத்துக்கணும். பட் சார், the queen of Kittur has treated in a significant way. Sir, we should honor our words. What my food? கலெக்டர் டாக்கரேவை கொன்னு ராணி சென்னம்மா நம்ம மரியாதையை மண்ணோட மண்ணாக்கிட்டாங்க. இப்போ அவங்கள அழிக்கிறதுக்கு நம்மளோட டர்ன். அப்புறம் கிட்டூரை நாம அடையணும். அப்புறம் மற்ற ராஜ்யங்களும் ரெபல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கமிஷனர் சாப்ளின் கிட்டூரில் போர் தொகுத்து விட்டார். ஆங்கிலேயர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் ராணி சென்னம்மாவை கடைசியில கைது செஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு தான் உயிரை விட சுதந்திரம் தான் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால இவங்களை நம்ம கொல்லக்கூடாது. விலாங்கே கோட்டையில ராணி சென்னம்மாவை சிறையில் அடைச்சு வைங்க.
5 வருஷம் அவங்க ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் பிப்ரவரி 21, 1829 பாரத அன்னையின் இந்த துணிச்சலான மகள் ஜெயில் அறையில தன்னுடைய கடைசி மூச்சை விட்டாங்க. ஆனா தன்னோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய சுயமரியாதையையும் தேசபக்தியையும் அவங்க விடவே இல்ல. வாவ், இப்படி ஒரு மகா தேசபக்திக்கும் அவங்களோட தேசபக்திக்கும் ஒரு சல்யூட். அப்புறம் வருஷம் 2007ல ராணி சின்னம்மாவை கௌரவிக்கும் வகையில அவங்களோட சிலைய இந்தியன் பார்லிமெண்ட்ல வச்சாங்க. இப்ப புரிஞ்சுதா கிருஷ்? மம்மிங்க பயந்தாங்கோலிங்க கிடையாது, ஆபத்துக்களை துணிச்சலா எதிர்கொள்ளவும் தெரிஞ்சவங்க. எஸ் மம்மி. ராணி சென்னம்மாவுடைய துணிச்சல் நம்ம எல்லாரையும் ஊக்குவிக்குது. ராணி சென்னம்மா வாழ்க. பெருமையுடன் சொல்வோம், பாரத் ஹை ஹம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்கவே உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. யோசிச்சு பாருங்க, பார்க்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. கிறிஸ்ட்ரிஷ் பல்டிபாய் நாம் இந்தியர்களை பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு தூர்தர்ஷனில். அப்புறம் நம்ம ஸ்கிரீனிங் பார்ட்னர்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ். ஸ்டே டியூன்.